மக்களே, இது உங்கள் ஏஜி கேமிங். நான் உங்கள் அது. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோட்டோ ரேசிங் ஃபியர் மோட்டோ தான் பார்க்க போறோம். வாங்க கேமுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ரேஸ் தொட்டுக்கலாம், ரேஸ் பண்ணிடலாம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டியே கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ ஸ்கூட்டிலாம் வச்சு ஓட்டுற ப்ரோ நாதிங்க. ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். நம்ம போக போக காசு வாங்க தான் நம்மளுக்கு வண்டிலாம் தருவாங்க. என்னென்னவோ கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம கிராஷ் பண்ணாக்கா நம்மளால ரிசீவும் ஆக முடியாது, ஜெயிக்கவும் முடியாதான். சூப்பர் மக்களே, எப்படி விளையாட பாருங்களேன். இடுப்பாட்டி விளையாடுறான். இல்லை அதேதான். நம்ம இது வச்சுக்கலாமா இல்லை இடுப்பாட்டு வச்சுக்கலாமா நீங்கள் தான் சொல்லணும். போக போக காசு வாங்குவோம். இப்போ நம்ம காசு இப்போ வந்து ரேஸு என்னது வண்டிக்கு கூட காருக்கும் ரேஸா ஆமாவான்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ நாம் தான் ஜெயிக்க போகிறோம். ஏன்னா நம்ம வண்டி அடிஞ்சிடக்கூடாது. திடீர்னு கார் துருன்னு போவோம், வண்டியோட ஸ்பீடாக போவோம். நம்ம வச்சுங்கிறது ஸ்கூட்டி தான், அவங்க வச்சுங்கிறது நல்லா பவரான கார் வச்சுன்னு இருக்காங்க. இருங்க மக்களும் வழியோ இல்லை வழி இருக்கு. இப்போ மக்களே அவனா எங்கே இருக்கா? நாம்பளாது நான் கூட ஐயோ நம்ம என்ன ஒயிட் கலரு ஆரஞ்சு கலர் ஃபர்ஸ்ட்ல போயிட்டான்னு நினச்சேன். அப்புறமா அதை பார்த்தா ஆரஞ்சு தான் நாம்ப. சரி மக்களே, நாம இவ்வளோயும் ஜெயிச்சாச்சு. என்ன அப்புறம் அவ்வளோ சீக்கிரமா ஜெயிச்சிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, போக பார்த்தீங்களா அதுக்குள்ள ஒருத்தர் வந்திருக்கான், பால் யூஜின் அப்படின்னு வந்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை கொடுத்துட்டு செட்டிங்ஸ் கொடுத்துட்டு செஞ்சுரி ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே தான், ஆனால் விளையாட்டுக்கு நல்லா இருக்கும் மக்களே. நம்ம இந்த இது வச்சுக்கலாம், நம்மளுக்கு தான் பிடிச்சது சரணு. நம்ம அந்த யூஜினின்னு கூட கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுவாங்க. இந்த பால் இன்னும் பயங்கரமாக ஓட்டின்னு வருவான். சந்திரகுடி பார்த்தீங்களா, எனக்கே ஐ ஆம் எ ப்ரோ டிரைவர் மக்களே. உங்களுக்கு இந்த கேம் வேணும்னா பிளே ஸ்டோரில் போயிட்டு ரேசிங் ஃபியர் மோட்டோன்னு போட்டு பாருங்க, வரும் இந்த கேம். செம்மையாக இருக்கும் இந்த கேம். விளையாடி பாருங்க. நீங்கள் வந்து டீமேட் தான் விளையாட முடியாது. உங்களுக்கு இப்போ ரேஸான பைக்கோட காருக்கும் ரேஸ் வைக்கிற மாதிரி கேம் தொட்டிருந்தீங்கன்னா இந்த கேம் சூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஏன் உங்களுக்கு ஒரு 4 நாளாக வீடியோ வரணும்னா, நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால தான் வீடியோ வரல. இனிமேல் வழக்கம் போகிற தினமும் வீடியோ வந்துடும். இருங்க மக்களே, போச்சு அப்பா திரும்ப ஆச்சு. எப்படி சூப்பராக சொன்னேன்னா போச்சு திரும்பி ஆச்சு. அப்படியே நான் பார்த்தீங்கல்ல மாசம் இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து இந்த பால் செகண்டா யுஜினின் தேர்டா பாருங்க. அவங்க ஒரு நிமிஷம் வந்திருக்காங்க, நம்ம 58 செகண்ட் வந்திருக்கோம். ஸ்கூட்டி பார்த்தீங்க அவ்வளோ பவரு. இது நம்ம இது கார் வாய் 30,000 ரூபாய் மக்களை. இந்த RX 100 போவோம். 30,000 ரூபாய் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது காசு 6,000 ரூபாய். என்ன பண்ணுறது, போவோம். திரும்ப டைமிங் மேட்ச்சு 1 மினிட்ல நம்ம ஜெயிச்சாகணுமா? ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போறோம்னா இந்த 56 செகண்ட்ஸில் தப்பிச்சு கிராஸ் பண்ண போகிறோம். எதனா நம்மளோட வின்னிங் லைனை. வாங்க கிராஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கேம் வேணும்னா கமெண்ட்ல சர்ச் பண்ணுங்க. ப்ரோ கிரானி கேம் போடுங்க, ப்ரோ ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுங்க, அந்த மாதிரி கமெண்ட்ல சர்ச் பண்ணி க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல டைப் பண்ணி விட்ருங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கேம் பிளேவை அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறமா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம ஜெயிச்சாச்சு, பேசிட்டே ஜெயிச்சிட்டேன். போக போக நல்லா தான் இருக்குது, காசும் நிறைய வருது. 9,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான். அவன் பேர் என்னன்னு தெரியல, சமீர்னு வந்திருக்கான். வேற ஏதாவது ஒருத்தன் என்னானா இதில் வரான், ஒருத்தன் என்னானா நம்ம இந்தியா, இந்த பாலுன்றவன் அமெரிக்கா, இவன் சமீர்ன்றவன் வேற ஏதோ. பார்த்தீங்களா, அந்த சமீர்ன்றவன் பின்னாடியே தொத்தின்னு வரான். எவ்வளோ ஸ்பீடாக வரான் பாருங்க, நாங்கள் பக்கத்தில் வரான் பாருங்க, எவ்வளோ ஸ்பீடாக வரான் பார்த்தீங்களா. அவங்க 2 பேர் கூட கம்மி ஓட்டுடலாம் மக்களே. போக போக பார்த்தீங்கன்னா அந்த சமீர்ன்றவன் ஒரு வாட்டி வார் ட்ராக்கிங்க பண்ணின்னு போயிடுவான். அரவன் அவன் ஜெயிச்சிருவான். அந்த மாதிரி ஆவான். நம்மளுக்கு வந்து இந்த ரேஸை ஜெயிச்சு தான் காசு வரும். அந்த காசை வச்சு நம்மளோட பைக்கை அப்கிரேட் பண்ணிக்கலாம், புது பைக்கை பை பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரிலாம் ஆகும். ஓகேங்களா? நான் இந்த கேம் நிறைய வாட்டி விளையாடிருக்கேன். ஒரு வாட்டி நிஞ்சா வச்சுட்டு வர இதில் இருக்குது. அது வந்து 10 க்ரோவோ எவ்வளவோ அதை நான் வாங்கினேன். கடைசியில் என்ன செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டேன். செட்டிங்ஸ்குள்ளே போய் நான் கேட்டுச்சுன்னு கொடுத்தேன் பாருங்க, அவ்வளோதான், ரீசெட் ஆயிடுச்சு கேம். மொத்தமாக நான் வாங்க ஸ்கூட்டிலேருந்து வந்துச்சு. என் அக்காவுக்கு காட்டலாம் நான் ஆசையாக இருந்தேன் மக்களே. கடைசியில் நாசமாக போச்சுன்ற மாதிரி போச்சு. கடைசியில் இதே ஸ்கூட்டர் தான் இருந்தேன். ஆரம்பமாக அந்த கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நானும் வெளில வந்து வேற கேம் தான் விளாண்டுருந்தேன். இப்போ அந்த கேம் ரிசீவ் பண்ணியிருக்கேன். திரும்பியும் நம்ம பண்ணி நல்லா வச்சுட்டு வர எடுக்கும் போது அந்த வீடியோவை உங்களுக்கு போடலாம். ஓகேவா? 6000 இருந்துச்சு, 3000. இப்போ வந்து பாருங்க, சிசி வந்து எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டா. சிங்கிள் ரோடு, இதில் வீலிங் அடிக்க முடியாது ஸ்கூட்டரில். இன்னும் கொஞ்சம் சில வண்டி இருக்குது, இருங்க அப்படியே அவளே கிராசிங் பண்ண போகணும். ஏன்னா இப்போ நம்ம போயினே இருக்கோம், அவ்வளோ ஸ்பீடாக வருவோம். அப்படியே முன்னாடி அவள் இடத்துக்கு போயிட்டுனா அவள் பிரேக் அடிச்சு நின்றுவா, நம்ம ரிச்சுன்னு போயிடுவோம். செகண்ட்ஸ் போயிட்டு இருக்கா, அந்த செகண்ட்ஸில் போனோமா என்ன இருக்கு, ரீச் த ஃபினிஷ் லைன் பிஃபோர் 45 செகண்ட்ஸ் டு ரிவ்யூ த போனஸ். ஓ 45 செகண்ட்ஸில் நம்ம அதுக்கு போனால் நம்மளுக்கு ஏதாவது போனஸ் தராங்களா? இப்போ 14 செகண்ட் அவ்வளோ தூரம் இருக்கே. கணக்கு தெரிஞ்சிச்சு மக்களே. நான் தாண்டா நான் தாண்டா நான் தாண்டா ராஜா. உங்களுக்கு ராஜா உங்களுக்கும் வேணுமா? லைக் ஷேர் பண்ணுங்க, ஜாலியாக ஆடுங்க. இப்போ வந்து என்னன்னா, நோ கிராஷ் ரேஸ், த ஃபர்ஸ்ட் ஒன் ரீச்சிங் த வின் லைன். ஓகே, இந்த இதை கிராஷ் பண்ணிட்டாக்கா இந்த ரேஸை சொல்லி முடிஞ்சான். நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரேஸு. ஓகேவா? போயிட்டுருக்கோம் நம்ம. இப்போ வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த லைன் தான் கிராஸ் பண்ணணும். பஸ்லே போகுது மக்களே, பயங்கரமாக இடிக்காமல் போனால் நம்ம இத்தனை வரைக்கும் இப்போ போட்ட ரேஸ் எல்லாம் இடிக்காமல் தான் போயிருக்கணும். அதுவும் இதே இடிக்காத மாதிரி போயிடணும். அது என்ன பண்ணலாம், இது வச்சு விட்டுறணும். நல்லா தெரியுதா? அப்படி பெருசாகவும் தெரியுது. நம்ம எப்படி இருக்கோம் பார்த்தீங்கன்னா, செம்மையாக இருக்குது. இடுப்பு வளைச்சி ஓட்டுற மக்களே. நாமளும் என்ன பண்ணோம் நிஜத்தில், ரியாலிட்டியில் கையை மட்டும்தான், ஹேண்டில் மட்டும்தான் வளைச்சிட்டோம். இவன் ஹேண்டில் வலிக்காம இடுப்பு வளைச்சி ஓட்டிகிட்டு இருக்கான். எனக்கு அதான் மக்களே செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஹாரர் கேம்லாம் பிடிக்குன்னா உங்களுக்கு என்ன ஹாரர் கேம் வேணும்னு சொல்லுங்கள். ஈவில் நன்னை மட்டும் சொல்லிடாதீங்க மக்களே, அது என்ன பயம் எடுக்கணும் எனக்கு தான் தெரியும். ஒரு டைம் அப்படி தான் என் ஃப்ரெண்டுங்க கூட ஈவில் நன் விளையாடி பேய் பூச்ச மாதிரி பயந்தாங்கொழி மாதிரி பயந்து தூங்க கூட இல்லை மக்கள் நைட்டெல்லாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஈவில் நன்னை தவிர வேறு எந்த கேம்னா சொல்லுங்கள், நம்ம போடலாம். ஓகே, இப்போ நம்ம பேசிகிட்டே இருந்தோம். ஃபினிஷிங் லைன் வந்தாச்சு. டைமும் 12 செகண்ட்ஸில் இருக்குது, வந்தாச்சு. வின் ஆகிட்டோம். 8 செகண்ட்ஸில் என்ன இருக்கும், நம்ம லக்கி நம்பர் 4. 4 - 4 8. நல்லா நம்ம லக்கி நம்பர் 4, நம்மளுக்கு 4 தான் வந்திருக்கு. இன்னும் நம்மளுக்கு 9000 வேணும். இப்போ நம்ம 3 பேர் கூட சண்டை போட போகிறோம், அதாவது ரேஸ் ஓட்ட போகிறோம். இந்த லெவல் என்னென்னா கிராஷ் பண்ணக்கூடாது. அந்த மேலே டைம் லிஃப்ட் இருக்குது பாருங்கள், அந்த டைம் லிஃப்ட் ஆனோடனே லாஸ்ட்டில் இருக்கிறவங்க அப்படியே எலிமினேஷன் ஆகினே வருவாங்க. லாஸ்ட்டில் யார் எலிமினேஷன் ஆகிறாங்களோ, இப்போ நாம் வந்து லாஸ்ட்டில் எலிமினேஷன் ஆகிட்டோன்னா நம்ம அவுட் ஆகிடுவோம், கேம் விட்டு வெளில போய்டும். இன்னும் 10 செகண்ட் 9 செகண்ட்ஸில் ஒருத்தங்க எலிமினேஷன் ஆகிட போகிறாங்க. 6 செகண்ட்ஸ் போயினே இருக்குது, புதுசாக இருக்குது. ஒருத்தர் எலிமினேஷன் வேணும், ஜுஜின். பார்த்தீங்க, அதுக்குள்ளே பாரு சம்மர் அப்படி சர்றன்னுட்ட மேலே நாம் தான் போயின்னுக்குறோம். பால் தான் இப்போ ஆக போகிறான்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாம், பால் தான் ஆக போகிறான். மக்களே, உங்களுக்கு எந்த கேம் வேணாலும் நீங்கள் கமெண்ட்டில் சர்ச் பண்ணிவிட்டு இந்த கேம் போடுங்க ப்ரோன்னு சர்ச் பண்ணிவிட்டு க்ரீன் அட்டாக் கமெண்ட் பண்ணுறேங்க. நான் அப்படியே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் தோற்றுற போகிறான். அதுக்கு வரைக்கும் நம்ம தோக்காமல் இருந்தால் போதும் மக்களே. தோத்துட்டுனா கோவிந்தா 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 தான் ஆகிடும். இப்போ இன்னும் 6 செகண்ட் 5 செகண்ட் 4 செகண்ட் 3 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் 1 செகண்ட். நாம் தான் வின்னரே. தோத்துறோம் பார்த்தீங்களா? ஸ்கூட்டி வச்சுன்னே ஜெயிக்கிறோம். நோ ப்ரோ, ஸ்கூல் வச்சு ஜெயிக்கிறீங்கன்னா நான் ஜெயிக்கிறேன் மக்களே, அவங்கள ஜெயிக்க வைக்கிறானுங்க. இஃப் யூ ஃபாஸ்ட் வே டு earn money. ஓகே, இன்னும் இருக்குது, நம்மளே தோக்கணும். காசு 4000 இருந்தால் போதும், நம்மளுக்கு 3000 கொடுத்துருப்பாங்க சொல்லி முடிஞ்சு. 4000, 30,000, 2000.
30,000 2000 மக்களே. ஷோ இன்னும் நம்மளுக்கு 2000 வேணும். நம்ம என்ன பண்றது? திரும்பி ஒரு ரேஸ் தான் போட்டாங்கன்னா இதுதான் காசு தான் வரும். இப்போ நம்ம வந்து இந்த ரேஸ் போட்டுடலாம். டைம் ரேஸு போட்டு நாம் என்ன பண்ணோம்னா 1 மினிட் ஆகுமா? சரி போட்டுட்டு நாம் காசை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். போயிட்டே இருக்கலாம். போயாச்சு. வீடியோவும் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த லெவலில் முடிச்சுட்டு நான் வந்து வீடியோவை க்ளோஸ் பண்ணலாம். இதில் நெக்ஸ்ட் பார்ட்டு வந்து டு பி கண்டினியூ போட வேணாம், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இருங்க, இன்னும் 52 செகண்ட்ஸில் நம்ம முன்னாடிட்டா போதும். கிட்ட வந்தாச்சு, ஆஃப்லைன் போயாச்சு. உங்களுக்கு இதே மாதிரி இந்த கிரிக்கெட் கேம்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், நானும் அந்த கேம் போடுறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி கூட நான் சில வாட்டி போடுவேன். அந்த வீடியோ பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஏன் ப்ரோ நீங்கள் ஷார்ட்ஸே போட மாட்டேங்கன்னா போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ஒரு 50,000 லைக்ஸ் வரட்டும் இந்த வீடியோக்கு. இல்லைன்னா 1000 லைக்ஸ்லாம் படாது, ஒரு 500 இல்லை 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்ஸ் போடுறேன். இப்போ நமக்கு என்ன ஆச்சு? 5000 வந்துருக்க மக்களே. போதும் மக்களே. 33,000 காரை பைக் பண்ணியாச்சா? சடன்னு சொல்லிடணும். நான் வந்து கவாசாக்கி வச்சிருக்கும் போது இதெல்லாம் போடல, இதுதான் போட்டிருந்தேன். அப்படி மாசா இருக்கா? இதான் மக்களே போட்டிருந்தேன். ரிம்முக்கு இந்த கலரு, வண்டி ஸ்ப்ரே இதெல்லாம் இல்லை, வண்டி ஸ்ப்ரே அவ்வளோதான் மக்களே. அவ்வளோதான். இத்தோட இந்த வீடியோ முடிந்து விட்டது. மீண்டும் உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபடுவது ஏஜி கேமிங். நான் உங்கள் லவ் யூ ஆல், டாடா, பாய் பாய்.